வணக்கம். நம்மளை வந்து நிறைய வாசகம் வந்து என்ன சின்ன வயசுலேருந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய பாதிப்புகளை எப்பவுமே உண்டாக்கிட்டு இருந்திருக்கு. நான் ஒரே ஒரு வாசகம் தான் என் லைஃப் முழுக்க இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன வயசில் பாரதியாருடைய வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஒரு குறிப்பாக பள்ளி நாட்களில். ஸோ இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லாமல் நான் என்னுடைய நாளை தொடங்கினதே கிடையாது. அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த வார்த்தையை சொன்னாலே நேற்று இருந்த எல்லா விஷயங்களுமே எனக்கு மாறி இந்த நாள் புதிய நாள், இப்போ தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்பவுமே தரும். அதே மாதிரி வந்து ஒரு கம்யூனிசம் சார்ந்து படிக்கிறப்போ இழப்பதற்கு ஒன்றுமில்லை, மீட்பதற்கு சொர்க்கமே இருக்கிறது அப்படிங்கிற வரி வந்து இழப்புகள் குறித்த எந்த விதமான பாதிப்பையும் உள்ள ஏற்படுத்தாத அளவுக்கு ஒரு உறுதிப்பாடை வந்து தந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வாசகத்தை சொல்ல முடியும். இப்போ ரொம்ப சமீபத்தில் ரொம்ப மைண்டை வந்து ஹாண்டிங்காக எனக்கு எப்பவுமே இருந்த ரொம்ப ரீசண்டாக பாதித்த ஒரு வாசகத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் சாரை சந்தித்தேன். அடிக்கடி சந்திக்கிற பழக்கம் உண்டு. அவர் எப்போ சென்னை வந்தாலும் கூப்பிடுவார், போய் பார்ப்பேன். அதே மாதிரி நான் ஹைதராபாத் போகிறேன்னா அவர் அங்கே இருப்பார், அங்கே தான் அவர் தங்கியிருக்காரு. ஸோ அங்கே போனால் நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் சென்னை வந்தப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு உரையாடல் நடந்தது. என்னென்னா, அவர் வந்து கரண்ட் பாலிட்டிக்ஸை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாரு. அச்சம் இல்லாமல் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாரு. அதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் அவர் இழந்திருக்காரு. எனக்கே தெரியும். அவர் வந்து ரொம்ப தீவிரமான மதவாத அரசியலை எதிர்த்து பேசுகிறதால அந்த நம்மளை படத்தில் போட்டால் நமக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள் வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து கிடைக்காம போயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றிய அரசை வந்து பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா இப்போ ஆந்திராவில் தான் அவர் இருக்கார். அங்கே வந்து இப்போது புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கிற ஒரு துணை முதல்வர் குறித்து வந்து ரொம்ப தீவிரமான ஒரு இதை வச்சார் அவர். ஆந்திரா தெலுங்கு படம் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நிறைய நடிகர்களுக்குள்ளேயே எதிர்ப்புகள்லாம் வந்தது. இப்போ இதெல்லாம் ரொம்ப தோண்டிட்டு இருந்தது. இவ்வளோ தீவிரமாக இவர் பேசிகிட்டு இருக்காரு, இது அவருக்கு ஒரு பாதுகாப்பு சார்ந்த விஷயமா இருக்குமா அப்படின்றது வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. சமீபத்தில் வந்தப்போ நான் அவர்கிட்ட அதை வெளிப்படுத்தினேன். நீங்கள் இவ்வளோ தீவிரமாக பேசுகிறீங்க, ஆனால் ஒரு உரிய பாதுகாப்பு சூழல் இருக்கீங்களா அப்படின்ற இடத்துல. ஏன்னா அவர் இந்த அரசியல் அவர் கலைஞனாக இருந்து மிக தீவிரமான அரசியல் பேச ஆரம்பித்ததுக்கான காரணம் வந்து அவருடைய தோழி கௌரி லங்கேஷ் மதவாத சக்திகளால் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதிலிருந்து தான் அவர் வந்து மிக தீவிரமான அரசியலை பேச ஆரம்பித்தார். ஏன்னா அவங்க வந்து பேசின கருத்துக்களுக்காக சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டில் ஒரு சிந்தனையாளர் சுட்டு கொல்லப்பட்டது, அது அவருடைய தோழியாக இருந்தது. அவரை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தி அவர் அதுக்கு பேச ஆரம்பித்து இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக பேசுகிறாரு. ஸோ இதிலிருந்து வந்ததுலேருந்து இப்போ அவருமே தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்போ நான் கேட்டதுமே அவர் வந்து சிரித்தார். அவர் எப்பவுமே வந்து எங்களுக்குள்ள நல்ல உரையாடல் இருக்கும். பல வருஷங்களாக தொடர்றது. விகடனில் சொல்லாத உண்மை தொடர் எழுதின காலத்திலேருந்து ரொம்ப ஆரோக்கியமான உரையாடல்கள் எப்பவுமே அவர் கூட எனக்கு இருந்திருக்கு. இப்படி கேட்டுருந்தப்போ வந்து அவர் சொன்னார், சாகிறத பற்றி கவலைப்படுறதுக்கிட்ட நினைவில் வாழும்போது சாகக்கூடாதுல்ல அப்படின்னாரு. இல்லை, எனக்கு புரியல சார், வாழும்போது சாகக்கூடாதுன்னா அப்படின்னு. இல்லை, நமக்கு முன்னால் இது தப்புன்னு தெரியுது, இதை சொல்ல முடியாமல் பயந்துட்டு வாய்ப்புகளுக்காகவும் இதுக்காகவும் நம்ம வந்து நம்மளை சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமல் இருந்தோம்னா நம்ம வாழறதா இல்லைல்ல, செத்ததா தானே அர்த்தம். வாழும்போது சாகிறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப கொடுமையானது. என்னுடைய தோழி கௌரி லங்கேஷ் செத்த பிறகும் வாழ்ந்துட்டு இருக்கா. என் மூலமாக வாழறா, என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர் மூலமாக வாழறா. எனக்கு பேசணுன்ற உத்வேகத்தை எது கொடுக்குது? அவளுடைய வாழ்க்கை தானே கொடுத்துச்சு. அவள் செத்துட்டா, ஆனால் அவள் என் மூலமாகவோ என்ன மாதிரி இருக்கிற மற்றவங்க மூலமாக வாழ்ந்துட்டு தானே இருக்கா. இப்போ நான் வந்து இதை பற்றி பேசாமல் கண்ணுக்கு முன்னால் எனக்கு இது தப்புன்னு தெரிஞ்சு நான் இதை கடந்து போகிறேன் அப்படின்னா நான் வாழும்போதே செத்துட்டேன்னு தானே அர்த்தம். நான் வாழணுமா சாகணுமா? நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு வந்து பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப தீர்க்கமான பதில் அது. ஒரு வரி தான், வாழும்போதே சாகக்கூடாது அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்நாள் முழுக்க இதை ஞாபகத்தில் வச்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
இது ரொம்ப பெரிய விஷயங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்குமே கூட இந்த இது பொருந்தும்னு எனக்கு தோணுது. நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு, இல்லை நமக்கு தப்புன்னு தோன்ற விஷயங்களை சொல்றதுக்கு, அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலேன்னு பாரதியார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி பயங்கள் மட்டுமே சூழ்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு மத்தியில் வாழணும்னு முடிவு எடுத்துட்டா நீங்கள் வந்து தைரியமான முடிவுகளை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது அவர்கிட்ட பேசினப்ப புரிஞ்சுது. வாழும்போதே சாகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப மனசில் ஆழமாக பதிச்சுது. என்னை பாதித்த ஒரு மனிதர், நடிகர் நண்பர் சூர்யா. அவர் வந்து நான் பத்திரிகையில் இருந்த காலகட்டத்திலேருந்து பழக்கம். ஸோ நான் வந்து வேலை மாறி வேறு ஏதாவது ஒன்று பண்ணலான்றப்ப எனக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருந்தது. அப்போ அவர் வந்து வேலையை விடுறேன் அப்படின்னு சொன்னப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் இன்னும் யோசிக்கல, ஆனால் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பண்ணணும், ஏன்னா படிப்பு தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. இன்னும் படிப்பு சார்ந்த இது தவிக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து வாழை இன்னும் இந்த மாதிரி கல்வி சார்ந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் அவர்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்திருக்கேன். அவர் வந்து நானும் அவரும் ஒரு அறையில் உட்காந்து பேசுகிறோம். அவர் சொன்னார், நீங்கள் நினைக்கிற விஷயங்களை பண்ணுங்க, என்னுடைய அன்கண்டிஷனல் இது அதுக்கு தரேன் அப்படின்னாரு. நான் வந்து வேலையை விட்டுட்டு அவரோட சேர்ந்து அகரம்னு ஒரு அமைப்பை உருவாக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னப்போ நிறைய பேர் கூப்பிட்டு பர்சனலாக அட்வைஸ் பண்ணாங்க. சினிமா நடிகர் பின்னால் நீங்கள் போகிறீங்க, இது வந்து சரியில்லை அப்படின்னு. ஆனால் நான் எனக்கு அறிமுகமான நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் தன்னுடைய பண்பு மாறாத, பண்பு குறையாத, எப்போதும் இன்னொருத்தருக்காக முழு மனசோட இறங்கி அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனிதரா சூர்யா எப்பவே என்னை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இது ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம்னா, அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் சொன்னாரு, அதுக்கு பிறகு நான் 5 வருஷம் ஃபுல் டைமராக அகரம்குள்ளே இருந்து வேலை செஞ்சேன். இன்றைக்கி அதில் ஒரு 3500 மாணவர்களுக்கு மேலே முதல் தலைமுறை மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து இன்றைக்கி படித்து ஒரு மறுமலர்ச்சி வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துருக்காங்க, இன்னும் நகர்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி அது ஒரு பெரிய காலேஜ் மாதிரி அகரம், நாளைக்கு அது ஒரு பல்கலைக்கழகமாக அளவுக்கு அது வளர்கிறதுக்கான ரொம்ப ஒரு பொட்டென்ஷியல் சீடான விஷயமா நான் நினைக்கிறேன். இதற்கு எனக்கு பிறகு இன்னும் நிறைய பேர் அடுத்தடுத்து வந்து, இப்போ நான் அதுக்குள்ளே தீவிரமாக இல்லை, போகிறது கூட இல்லை. ஆனால் நான் இருந்தால் என்ன செய்யணும், அதை விட பல மடங்கு அது அக்கறையோட உணர்வுபூர்வமாக அதனுடைய வளர்ச்சிக்கு உழைக்கிற அதில் படித்த மாணவர்களே வந்திருக்காங்க, தன்னார்வலர்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி அது ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்கு. ஆனால் அதில் அன்னைக்கு சூர்யா சார் வந்து எனக்கு வந்து கொடுத்த உறுதிமொழி, நான் அகரம்குள்ள அது இது இல்லை, அது நமக்கானது இல்லை, அது வந்து ஒரு சமூகத்துக்கானது, நம்ம வந்து அது சுயநலம் இல்லாமல் அதை பண்ணணும் அப்படின்னு ஒன்று பேசணும். இன்னைக்கு அது வந்து அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ வரைக்கும் அதே உணர்வை அவர் வந்து கைகொள்கிறார். அது மேலே அவருக்கு வந்து இந்த உலகத்தில் மிக அதிகமான சந்தோஷம் தர்ற விஷயத்தில் நான் ரொம்ப முக்கியமானதாக பார்த்துருக்கிற ஒன்று, யாராவது ஒரு அதில் படித்து நல்ல முன்னேறின ஒரு மாணவர் வந்து அவரை பார்க்குறப்ப, அண்ணா இங்கே படித்தேண்ணா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு சொன்னேன்னா அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போது இந்த சந்தோஷத்தினுடைய மதிப்பு என்னன்னு அவருக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கு. அதில் தான் வந்து அவ்வளோ உறுதியாக இருந்திருக்காரு அப்படின்னு எனக்கு தோணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் வாழ்க்கையில் இன்னும் ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தின ஜெய்பீம், அதே வாசகத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து திரும்பவும் சொல்கிறாரு. இதில் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு. அது வந்து ஜெய்பீம் படம். ஏன்னா நான் வந்து தயாரிப்பு நிறுவனமாக அப்போ தான் தொடங்கியிருக்காங்க, 2D 2 படமும் என்னமோ பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஜெய்பீம் கதையை இதை வந்து ரொம்ப புரிந்து கொண்ட ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் வந்து இதை பண்ண முடியும், சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அந்த கதை நான் முதல் படம் பண்ணுறப்பவே என்கிட்ட இருந்தது, ஆனால் நான் அதை சொல்கிற தைரியம் எனக்கு வரல. இதை இப்போ சொல்லலான்னு சொல்லி நான் வந்து சூர்யா சார்கிட்ட போயிட்டு உட்காந்து தயாரிப்பாளராக அப்போ சந்திக்கிறேன். நான் சந்தித்து வந்து ஜெய்பீம் கதையை சொல்கிறேன். அவர் கேட்குறாரு. கேட்டுட்டு அந்த மக்களுடைய வாழ்க்கை, இன்னமும் அவங்க வந்து முகவரி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு விஷயமா சொல்கிறப்போ, இந்த படத்தை நம்ம பண்ணுறோம், நீங்கள் இதை எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அந்த வார்த்தை சொன்னதுலேருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் அது வந்து சத்தியமான வார்த்தையா இருந்துச்சு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. கோவிட் வந்தது. அந்த டைமில் தயாரிப்பே வந்து 3-4 படங்கள் நிற்குது, தியேட்டர் கிடையாது,
நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழல் அந்த நேரத்தில் இருந்தது. ஆனால் இந்த கதையை, இந்த படத்தை நம்ம என்ன நினைச்சோமோ அதே மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் எப்பவுமே ஒரு முழு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் இதில் வந்து நடிக்க வர்றது அப்படிங்கிற முடிவுமே வந்து இந்த படத்தை வந்து இன்னொரு தளத்துக்கு நகர்த்தினது. இது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எனக்குமே வந்து ஒரு இயக்குனராக நம்ம நினைக்கிற ஒரு படத்தை முழுசா செஞ்சு பார்த்தா அதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறத உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது வந்து எனக்கு கொடுத்துச்சு. நான் ஒருவேளை இதுக்கப்புறம் பண்ண போற நல்ல படங்கள் பண்றேன், பேர் சொல்ற படங்கள் பண்ணேன்னா அதுல ஜெய்பீம் வந்து ஒரு மிக முக்கியமான அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தினுடைய முதல் செங்கல் எடுத்து கொடுத்தது வந்து சூர்யா அப்படிங்கிறது வந்து என்னோட வாழ்க்கை முழுக்க எப்பவுமே ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கிறத பண்ணுங்க அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு தர சுதந்திரம் ரொம்ப 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 முக்கியமானது. அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு அது கிடைச்சது. அது 2வது தடவையும் நடந்ததுன்றதுல என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மனிதர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரேன் என் வாழ்க்கையை பாதித்த சம்பவம் அப்படின்னு சொல்றதை விட மாத்தின சம்பவம் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியும்னா, நான் விகடனுடைய நேர்காணலுக்கு போன சம்பவத்தை சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு தான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப தீவிரமாக அதுக்கு தான் ப்ரிப்பேரும் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஒருவேளை இது நடக்காமல் இருந்தால் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்திலையோ ஒரு கல்லூரியிலையோ ஒரு தமிழ் பேராசிரியராக இருந்திருப்பேனா அப்படின்னு தெரியல. என் சிந்தனையை பத்திரிகையாளர் அப்படிங்கிற அந்த அடையாளம் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டுச்சு. நான் மாணவ நிருபராக விகடனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இதில் வந்து அது வரைக்கும் அதனுடைய முக்கியத்துவமோ இதுவோ எனக்கு பெருசாக இல்லை. அது ஓகே, படிக்கிறப்ப வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, எழுதலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதுனா அதுக்கு வந்து ரெமுனரேஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றது அளவில் தான் அது இருந்தது. நிறைய பேர் நண்பர்கள் எழுதி போட்டாங்க, நானும் அப்படி எழுதி போட்டேன், அவ்வளோதான். அது ஒரு பெரிய லட்சியமாக அதை நம்ம இங்கே போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து செஞ்ச விஷயம் இல்லை அது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எனக்கு எழுத வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது வந்து விகடன். அதுக்கு முன்னால் நான் வந்து எனக்கு எழுத வரும் அப்படின்னு ஒன்று நான் உணர்ந்ததே கிடையாது. பேச்சு போட்டிகளுக்கு போகிறது இப்படி தான் நான் இருந்திருக்கேனே தவிர, நீங்கள் நல்லா எழுதுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் முதல் விகடனுடைய நேர்காணலில் தான் சந்தித்தேன். எழுதி ஒரு கட்டுரை அனுப்பணும். முதல்ல அந்த கட்டுரை அனுப்பின உடனே உங்களுக்கு எழுத்து நல்லா வருது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் பழகிய இடம், எழுத்து பழகிய இடம்னா அது வந்து விகடன் தான். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப விரும்பி ஆகணும்னு நினச்ச பேராசிரியர் பணியை விட அது வந்து ரொம்ப தேறி, இது வந்து ப்ராக்டிக்கலானது அப்படிங்கிற ஒரு உணர்வோட பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் என் வாழ்க்கையில் நிறைய வாசல்களை திறந்து விட்டது, புதிய சிந்தனைகளை உருவாக்குச்சு. நான் சந்தித்த மனிதர்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் என்னவா இருக்கணும், நான் இன்னைக்கு படம் பண்ணனா கூட நான் பத்திரிகையாளருங்கிற உணர்வுல இருந்து வெளியில வரல அப்படின்னு தான் உணர்றேன். எங்கேயோ ஒரு இடத்துல எனக்குள்ள ஜேர்னலிஸ்ட் இன்னும் அலைவா இருக்கான் அப்படின்னா அது காரணம் அது என்ன முதல்ல உனக்கு எழுத வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச தருணம். என்னுடைய முதல் படத்திலேயே எழுத்தறிவித்த விகடனுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருந்தேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எழுத்தறிவித்த விகடனுக்கு நன்றி அப்படின்னு நான் வந்து முதல் படத்திலேயே போடுறேன். ஏன்னா முதல் எனக்கு எழுத வரும் அப்படிங்கிற ஒரு எனக்கு கண்டுபிடித்து கொடுத்த ஒரு விஷயம் வந்து அந்த நேர்காணல். குறிப்பாக அந்த வார்த்தை என்னால் மறக்க முடியாது. உங்களுக்கு நல்லா எழுத வருது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இடம் வந்து எனக்கு வந்து அப்போது ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் அந்த எழுத்து அப்படிங்கிறது என்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு அது ரொம்ப முக்கியமான சம்பவம் நினைக்கிறேன்.